ஓகே, உங்களுக்கு என்ன பேய் பிடிச்ச அனுபவம் இருக்கு? சார் எனக்கு வயசு வந்து ஒரு 19 வயசு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோகினி பிசாசால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். மோகினி பிசாசா? ஆமாம், படத்துல தான் கேள்விப்பட்டிருக்கேன் நான்லாம். மோகினிக்கு பிசாசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேடிஸ் தான் அவங்க அது மோகினி பிசாசுங்கிறது. அவங்க வந்து மேரேஜ் ஆகாமல் செத்து போயிடறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து செத்து போயிடறாங்க, இறந்துடுறாங்க இல்லைங்களா. அவங்க ஆசை வந்து இளமை ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து செத்து போயின பிறகு அவங்கள வந்து அது அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா, கணவன் மணியாக இருக்க முடியாது, அந்த ஆசை இளமை ஆசையை வந்து தீர்த்துக்க முடியாது. சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த அந்த வழியில் வராங்களோ, யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பிசாஸ் தான் வந்து என்னை பிடிச்சிது. என்னையா சொல்ற? உண்மைதான் சார் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஆனால் மற்றவங்களாம் பேய் பிடிச்சப்ப பயத்தோட சொன்னாங்க, இவன் மட்டும் ஜாலியாக சொல்கிறான். மாதிரியான சரி இல்லை பிடிச்சது நான் தான் சொல்கிறேன், உடல் பாதிப்பு வரும்னு சொன்னேன் உங்ககிட்ட. நான் சொல்கிறேன் இருக்க பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்ல, ஜாலியாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பாதிக்கப்பட்ட பிறகு தான் சார் அது இப்போ தெளிவாக இருக்கேன் நான். அப்புறம் 11 மணி 12 மணி இருக்கும். அப்போ அந்த வீட்டில் நான் தனியாக தான் இருப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக உள்ள என் பக்கத்தில் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். கண்ட்ரோல் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தூங்க வச்சிடும். தூங்கினா தான் அந்த கனவுல போய் அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்க முடியும். அவங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றிக்க முடியும்னு சொல்லி தூங்க வச்சிடும். ஸோ அப்போ அந்த பேய் உன்னை என்ன படிச்சுன்னு தெரியாது. அது வந்து நரக வேதனை சார், யாருக்கும் அது புரியாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் புரியும். இந்த பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 19 வயசுலேருந்து 32 வயசு வரையும் இருந்தது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, என் ஊர் பக்கத்துலேயே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்குது. அங்கே வந்து எல்லோரும் சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போகாமல் இது சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கோயிலில் போய் நான் வேண்டிக்கிட்டேன். அதேமாரி ஒரு 4-5 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நைட்டில் கனவுல வந்து பேய் வந்து நான் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கேன். அந்த கருப்புசாமி இருக்கார் பார்த்தீங்களா, குதிரையில் வராரு. குதிரையில் நல்லா பாடி நல்லா வாட்ட சட்டம் முண்டாசை கட்டிக்கிட்டு கத்தி எடுத்துகிட்டு வராரு. அந்த பேய் பின்னாடியே வருது. பேய் பின்னாடி வரும்போது ஒரு குழந்தைய வச்சுட்டு வருது. அந்த பேய் கருப்புசாமி இருந்துட்டு, என்ன நீ சொன்னால் கேட்க மாட்டியா? யார் குழந்தை? அந்த பேயோட குழந்தை. அப்போ உங்க குழந்தை? ஆமா, பயங்கரமான டிஸ்டா இருக்குது. மேரேஜ் பண்ணா குழந்தை இருக்குமா இருக்காதா? நம்பாதனால அது பொய்யாகாது. பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இல்லையா, நான் இந்த அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். சரி, நான் முடிச்சிடறேன்ப்பா, இருப்பா. நீங்க ஒரே ஒரு நிமிஷம் இருப்பா. நான் ஐவிஎஃப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன், டெஸ்ட் டியூப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன். பேயோட ஒரு குழந்தைனா என்னால சாமி என்னையா சொல்ற நீ? கண்டிப்பா இருக்கு. நம்ம இங்க உலகம் இருக்கிற மாதிரி பேய்க்கு ஒரு உலகம் இருக்கு, ஆத்மாக்கு ஒரு உலகம் இருக்கு. ஆண் குழந்தை பெண் குழந்தை பேர் தான் வச்சு வைக்கல, அது என்ன வச்சுன்னு தெரியல. அவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான்டா. அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் அது டெய்லி வருது கேக்குறது இல்லையா? அதெல்லாம் நானே பயந்துட்டு இருக்கேன், நான் எப்படி கேட்க முடியும்? நீ பயப்படுறேன்னு மட்டும் சொல்லாதடா, கோவம் வருது எனக்கு பயங்கரமா. சாமி வந்தது இல்லைங்களா, நான் 3 பேர் போகும்போது நீ சொன்னா கேட்க மாட்டியா, ஏன் என் பையன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சாமி ரொம்ப கோவப்பட்டு அந்த குழந்தைய ஒரு எண்ணெய் சட்டி எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த குழந்தைய தூக்கி அந்த எண்ணெய் செட்டில் போட்டுருச்சு அந்த சாமி. சொன்னால் கேட்க மாட்டியா? குழந்தைக்கு மேலே ஒரு எந்த பையனுக்கும் ஆசை இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு குழந்தை ஆசை, பையன் சொல்லி ஆசை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பாசம் இருக்கும் இல்லைங்களா? பேயாக இருந்தாலும் பாசம் இருக்குது. அது என்ன சொன்னிச்சுன்னா, சத்தியமாக இனிமேலே நீ இருக்கிற பக்கம் நான் வரமாட்டேன், இதோட நான் போயிடுறேன்னு சொல்லி என் குழந்தைய கொடுத்துரு, எதுவும் பண்ணிடாத அப்படி சொன்னேன்னா இதுதான் கடைசி சொல்லி அந்த சாமி வான் பண்ணி அனுப்பிச்சு. ஆனால் ஒன்று சொல்கிறேன்ப்பா, லாரன்ஸ், சுந்தர்சி, இன்னும் நிறைய இயக்குநர்கள் எல்லாம் எடுக்க முடியாத ஒரு கதை உன்னிடம் இருக்கிறது. இந்த கதையை சொல்றேன் கேளுங்க, இதுக்கு ராயல்டி வாங்குங்க. நாளைக்கு ஒரு படமா வந்தா நீங்க ரைட்ஸ் வாங்கினா கோடிகளில் சம்பாதிக்கலாம். கண்டிப்பா. சிற்பி ராஜன் சார்.